வணக்கம் அக்கா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் இன்றைக்கி சாயங்காலம் பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு கொடுத்து விடுறதுக்கு ஸ்நாக்ஸு பழம் எல்லாம் தான் வாங்க வேண்டியது இருந்துச்சு. சரின்ட்டு அப்போ 4 பேர் வீட்டில் சும்மா தானே இருக்கோன்ட்டு கிளம்பிட்டோம் பார்த்துக்கோங்க. கொட்டாரத்தில் போய் பார்த்தோம்னா விலை ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அப்போ பழத்தோட்டத்தில் கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும் அப்படின்ட்டு நிறைய சொல்லுவாங்க. நம்ம அப்படியெல்லாம் போய் வாங்கினது கிடையாது. சரி இன்னைக்கு போய் பார்ப்போன்ட்டு அங்கே போனால் அங்கேயுமே விலை ரொம்ப கூடுதல். அப்படியே போய் பார்த்தீங்கன்னா விவேகானந்தபுரம் வந்துட்டோம். அங்கே போய் ஒரு பழக்கடையில் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அப்படியே நிற்கும் போதே யோசனை வந்துச்சு. இங்கன்னா பக்கத்தில் விவேகானந்தபுரம் வரைக்கும் வந்துட்டோம். அப்போ கன்னியாகுமரியை எட்டி பார்த்துட்டு போயிடுவோம். இல்லைன்னா கன்னியாகுமரி கோச்சுக்கும் பார்த்தீங்களா, அதனால தான். அப்புறமா சரின்னு சொல்லிட்டு அங்கே உள்ளே போனோம். உள்ளே போனால் வேறு எங்கேயுமே போக தோணலை. ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு பூங்கா மாதிரி ஒன்று இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. வேலை நடந்துட்டு இருக்கும்போது நாங்கள் போயிருக்கோம். இப்போ வேலையெல்லாம் முடிச்சு சூப்பராக செட்டிங்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க. பிள்ளைங்கள்லாம் உள்ளே உட்காந்து விளையாடுற மாதிரியெல்லாம் இருக்குது பார்த்துக்கோங்க. நிறைய பேர் சின்ன குழந்தைங்களும் விளையாடிட்டு இருந்தாங்க, பெரிய குழந்தைங்களும் விளையாடிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறமா அங்கே வந்து ஒரு மீன் தொட்டி இருந்துச்சு. அதுவும் சூப்பராக இருந்து லைட்டிங்ஸ் எல்லாம் வச்சு. அப்புறமா கொஞ்ச நேரம் அங்கே போய் உட்காந்துட்டு நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு பிள்ளைங்க ரொம்ப ஜாலியாக இருந்தாங்க. அதுவும் நமக்குமே ஒரு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. நம்ம என்னத்தை பண்ணி நம்ம என்னத்தை சாதிக்க போகிறோம்? இந்த மாதிரி குடும்பத்தோடு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது தான் நமக்கு வாழ்க்கையில் பெரிய சந்தோஷம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். யாரெல்லாம் இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க அப்படின்ட்டு கமெண்டில் மறக்காமல் சொல்லுங்கள் மக்கா. பாய்.